வணக்கம். நமது வீட்டு பூஜை அறை எப்பொழுதும் மங்களகரமாக இருக்க, சொந்த வீடோ வாடகை வீடோ எதுவானாலும் ஒவ்வொரு வீட்டின் ஆன்மாவாக கருதப்படுவது கிட்டத்தட்ட கோவிலுக்கு நிகரானது பூஜை அறை எனலாம். நம் மனதில் அமைதியும் நேர்மறை எண்ணங்களும் ஏற்பட்டு வாழ்வில் சுபிக்ஷமும் மகிழ்ச்சியும் பெருக நம்முடைய பூஜை அறையில் மனமார்ந்த பக்தியோடு நாம் செய்கின்ற இறை வழிபாடுகளே காரணம். பூஜை அறையின் அமைப்பும் சூழலும் அமைதியாக மற்றும் தூய்மையாக இருக்க வேண்டும். பூஜை அறையை புனிதமாக இடமாக பாவிக்க வேண்டுமே தவிர தேவையற்ற பொருள்களை போட்டு வைக்கும் இடமாக பயன்படுத்தக்கூடாது. உங்கள் வீட்டில் இறைவனை வழிபடும் அமைப்பு பூஜை அறையாக இருந்தாலும் சரி, தனி அலமாரியாக இருந்தாலும் சரி, வாரம் ஒரு முறை கட்டாயமாக கல்லுப்பு போட்ட தண்ணீரில் சுத்தமாக துடைக்க வேண்டும். பின்னர் தூய்மையான நீரில் மீண்டும் சுத்தம் செய்ய வேண்டும். பெரும்பாலும் கண்ணாடி ஃப்ரேம் செய்யப்பட்ட சுவாமி படங்களை வைத்து அலங்கரித்து வழிபடுவதே நம் வழக்கம். இவற்றை அளவுக்கு ஏற்றாற்போல ஒரு ஒழுங்கோடு அமைத்துக் கொள்வது சிறந்தது. நம் மனதிற்கு விருப்பமான, குடும்பத்திற்கு மிக அவசியமான சாமி படங்களை மட்டும் அளவோடு வைத்துக் கொள்வதே நல்லது. சுவாமி படங்களை பூச்சி அரிக்காமல் பாதுகாக்க துடைக்கும் தண்ணீரில் பச்சை கற்பூரத்தை கரைத்து துடைக்கலாம். பூஜை அறையில் தூசி ஒட்டடை எதுவும் படியாமல் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். முதல் நாள் சூட்டிய வாடிய பூக்களை தினமும் அகற்றிவிட வேண்டும். ஒருவேளை புதிய பூக்களை வைக்க முடியாவிட்டாலும் வாடிய பூக்களை படங்களில் இருந்து நீக்கிவிடுங்கள். பூஜை அறையில் உள்ள செம்பு, பித்தளை, வெள்ளியால் ஆன விக்கிரகங்கள், காமாட்சி விளக்கு, குத்தி விளக்கு, விளக்கு வைக்கும் தட்டு, தீபாராதனை தட்டு, மணி, பஞ்சபாத்திரம், உதர்ணி உள்ளிட்ட பித்தளை பொருள்களை வாரம் ஒரு முறையாவது சுத்தம் செய்ய வேண்டும். புளி, விபூதி அல்லது பீதாம்பரி கொண்டு அழுந்த தேய்த்து சுத்தம் செய்வதால் அவை கருத்து போகாமல் பாதுகாக்க முடியும். வெந்நீரில் ஊற வைத்த பின்னர் செம்பு பாத்திரத்தில் புளி, உப்பை வைத்து ஸ்க்ரப் செய்யும் போது புதிய தோற்றத்தை கொடுக்கும். வெள்ளி பொருள்களை விபூதி கொண்டு நன்கு அழுத்தி தேய்க்கும் போது புதியது போல பளபளப்பாகும். அதுவே செம்பு சிலைகள் என்றால் உப்புடன் வினிகரை சம அளவு கலந்து நன்றாக அழுந்த துடைத்து கழுவும் போது பளபளப்பாக மாறிவிடும். பூஜை அறையை எப்பொழுதும் சுத்தமாகவும் அழகாகவும் வைத்திருப்பது நல்லது. அவ்வாறு நம் வீட்டு பூஜை அறையை அலங்கரிக்கும் போது எளிய முறைகளை பயன்படுத்துவதால் நேரம் மிச்சமாவதோடு மனதும் நிறைவாக இருக்கும். ரோஜா, சாமந்தி பூக்களை வாங்கும்போது சில பூக்கள் காம்பில்லாமல் இருக்கலாம். அதில் எரிந்த ஊதுபத்தி குச்சியை அதன் நடுவில் செருகி படத்திற்கு வைக்கலாம். மயிலிறகை பூஜை அறையில் ஒட்டினால் பள்ளி தொல்லை இருக்காது. மேலும் தேவதைகளை ஆகர்ஷணம் செய்யும் சக்தி மயிலிறகிற்கு உண்டு. பூஜை அறை விளக்கை எண்ணெய் இல்லாமலோ தானாகவோ அணைக்க விடக்கூடாது. பூஜை முடிந்த பின் சிறிது நேரம் கழித்து பெண்கள் மலர் கொண்டு விளக்கை அணைக்கலாம். பூஜை அறையில் கதவுகளில் சிறு சிறு மணிகளை கட்டி வைத்தால் தினமும் திறக்கும் போது மூடும் மணி இனிமையாக மணி யோசையை நற்சகுணமாக கேட்டு மகிழலாம். ஊதுபத்தியை தண்ணீரில் நனைத்து பின் ஏற்றி வைக்க ஊதுபத்தி நிறைய நேரம் எரிந்து மனம் பரப்பும். இது போன்ற பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி.